என்னுடைய நேசகுமார்த்தி, இவள் என் நேசகுமாரன் என்று அந்த சத்தத்தை கேட்க கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால் எப்படி பிதாவானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி அந்த மட்டும் தேவனுடைய நீதி நிறைவேற்றும்படியாக யோவானஸ்நானத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார் என்று பார்க்கிறோம். அவர் கரையேறும்போது இவர் என் நேசகுமாரன் என்று சொன்னதை நாம் கேட்கிறோம். இவரில் பிரியமாயிருக்கிறது அதே வார்த்தை தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்று கரையேறும்போது உங்களுக்கும் இந்த வாக்கியம் உண்டாயிருக்கும். இவள் என் நேசகுமாரத்தி, இவன் என் நேசகுமாரன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதற்கு ஒரே வழி அல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் விரும்புவதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்பதை பிதாவானவர் அவரில் மகிமைப்படுகிறார் என்பதை நாம் அறிய முடியும். ஆகையால்தான் ஒருவன் என்னை கனப்படுத்தினால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று அல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. ஆகையால் பிதாவினிடத்தில் கிட்டு சேர வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு மெய்யான வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறார். அவரை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. நேற்று தினத்திலும் கூட ஒருவரோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கும் போது சொன்னோம். அல்லேலூயா. எல்லா மனிதர்களும் உலகத்தில் உண்டானவர்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார், மனுஷ ரூபம் எடுத்தார், மனுஷனாய் வாழ்ந்து காண்பித்தார், நமக்காக பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரணபந்தில் தன்னை தாழ்த்தினார். அவர் ரத்தம் எல்லாம் சிந்தி நம்முடைய பாவங்கள் போக்குவதற்காக நம் பரலோகத்திலிருந்து உலகத்துக்கு வந்தார். அவர் நம் பாவ நிவர்த்தியே ஆனார். ஆனால் அவர் ஒருவர் மட்டும்தான் பரலோகத்திலிருந்து வந்தவர், பரலோகத்துக்கு திரும்பி போனவர். அவர் தான் பரலோகத்திலிருந்து திரும்ப வரப்போகிறார். அவர் தான் நியாயம் தீர்ப்பார். அவரை இல்லாமல் நமக்கு ரட்சிப்பில்லை, மீட்பில்லை. அவர் தான் நமக்கு வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அப்படி என்று அவரோடு பகிர்ந்து கொள்ளும் போது, ஓ நாங்கள் விசுவாசிக்கிறோம். கரெக்ட். நீங்கள் விசுவாசிக்கிறது இன்னார் என்று உறுதியாக நீங்கள் இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை இல்லாமல் நமக்கு ஒரு வழியும் இல்லை. அவர் தான் நமக்கு. அகல்தான் நாங்கள் அவரை கடவுள் என்று சொல்லுகிறோம். பரலோகத்திலிருந்து வந்தவர் யார்? தேவன். அவர் கர்த்தர். அவர்தான் எங்கள் மீட்பர் என்பதையும் அவரே தான் எங்களுக்கு இரட்சகர் என்று நாங்கள் சொல்லுவது உண்மையான காரியமா இருக்குது. ஆமேன், ஆமேன். அவர்களும் ஆமேன் என்று ஏற்றுக்கொண்டு நாங்களும் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக அவர் தான் திரும்ப வரப்போகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் அதான் சொல்றாரு, தேவன் சொல்லுகிறார். யோவான் 3:7 என்ன சொல்லுகிறார் நாம் பார்ப்போம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம தேவனுடைய ஒரு வார்த்தையிலே நமக்கு ஒரு கேள்வி உண்டாகும், அதே சமயத்தில் ஒரு ஆச்சரியம் உண்டாகும், அதே சமயத்தில் ஒரு அதிசயம் உண்டாகும், அதே சமயத்தில் ஒரு அற்புதம் உண்டாகும். அல்லேலூயா. அகல்தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஏனென்றால் பார்ப்போம், யோவான் 4:10 எடுத்து வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடம் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இந்த வார்த்தை எந்த இடத்திலே நடக்கிறது என்பதை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. என சமாரிய ஸ்திரீயோடு இந்த வார்த்தையில பேசுகிறார் தேவன். அல்லேலூயா. சீஷர்கள் அவர்கள் போஜனம் கொள்ளும்படியாக பொருட்களை வாங்க போயிருக்கிறார்கள். இவர் தனித்து இருக்கும் போது
அந்த சமரிய ஸ்திரீ ஒரு கிணத்தண்டை வருகிறார். அந்த இடத்தில் அவரோடு பேசுகிறார். அப்பொழுது ஸ்திரீயோடு சொல்கிறார், நீ தேவனுடைய ஈவதை தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தையானால் நீ அவரிடத்திலே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. ஆகையினால் நாம் யாரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஜீவ தண்ணீரை? யாரிடத்தில் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியை உங்கள் மேல் நிழலிடுவதை நீங்கள் உணர்வீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் சொல்லுகிறார், நீங்கள் குடிக்கிற இந்த தண்ணீர் உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு தாகம் உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை யோவான் 4:14 எடுத்து வாசிப்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கின்றவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாது. ஏனென்றால் அவர் தன் ஜீவனையே கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற நீரூற்றாக இருக்கும். எவ்வளவு கிருபையான வார்த்தையை தேவன் நம்மளிடத்தில் இடைப்படுகிறார் பாருங்க. தேவன் ஏன் நம்மளோடு ஆண்டவர் வலியுறுத்துகிறார்? மீண்டும் மீண்டும் வாங்க, தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், பிதா குமார் பரிசுத்த ஆவியானவரான ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் இவைகளை வலியுறுத்துகிறார்? அதனாலதான் சொல்றார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு எவனோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே ஜீவ காலமெல்லாம் நீரூற்றாயிருக்கும். ஏனென்றால் ஒருவன் பிதா குமார் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு அவர் அந்த பரிசுத்த ஆவியானவர்களுக்குள் வைக்கும் போது அது ஜீவ நீரூற்றாக ஆண்டவர் அது கொழுந்து விட்டீரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, எம்மாவூர் சீசரோடு அவர் நடந்து போகையில கூட அல்லேலூயா, அவர் மறைந்து போன பிறகு கூட அவர் சொல்வார், அவர் நம்மளோடு பேசிக்கொண்டு நம்முடைய இறுதியை கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஏன்னா அவருடைய ஜீவ உள்ள வார்த்தை, அந்த வார்த்தை தான் தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமானது, அந்த வார்த்தை தான் நம்மளோடு இருந்தது என்று பார்க்கிறோம். இன்றும் அந்த வார்த்தை நம்மளோடு ஜீவிக்கிறது. அந்த வார்த்தையினால் பிழைக்கிறோம், அசைகிறோம், நடக்கிறோம், எந்திரிக்கிறோம், உண்ணுகிறோம், உடுக்குகிறோம், பார்க்கிறோம். எல்லாம் அந்த வார்த்தை, அந்த வார்த்தையினால நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தையினால் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா. தேவன் தந்த ஈவு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் தான் தேவன் சொல்லுகிறார், யோவான் 5:24 எடுத்து வாசிப்போம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கின்றவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், என் வார்த்தையை கேட்டு என்ன அனுப்பின யார்? அவர் அனுப்பினார், பிதாவானவர் அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு ஜஸ்ட் ஒண்ணு விசுவாசம் தான். விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் பரமேறி போவதற்கு முன்பு கூட அந்த விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. நான் திரும்ப வரும்போது அந்த விசுவாசத்தை காண்பேனோ என்று. அல்லேலூயா. ஏன்னா தேவனை விசுவாசித்து தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மனதில்லாத ஜனங்களுக்கு தான் இப்பேற்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆனால் இரட்சகர் மீட்பர் அவர்தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் வாழ்கிறோம் என்றுதான் ஒரே வருத்தம். சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டு அவர்தான் எங்கள் மீட்பர், அவர்தான் எங்கள் இரட்சகர், அவர்தான் எங்களுக்கு விடுதலை, அவர்தான் எங்களுக்கு மெய் சமாதானம், சந்தோஷம், அவரை எல்லாமே எங்களுக்கு ரட்சிப்பில்லை, மீட்பில்லை, விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்பதை உணர்ந்தோமானால் நிச்சயமாக அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமார் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே விசுவாசமுள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்பவர்களுக்கு அல்லேலூயா அவர்கள்
ஆவியினால் பிறந்தவர்களாகி மாறுகிறார்கள். அப்போதான் அவர்கள் ஆவியிலே ஜெபம் பண்ண கற்றுக்கொள்கிறார்கள். ஆவியோடு, உண்மையோடு, கருத்தோடு, ஞானப்பாட்டினாலும், சங்கீதனாலும், கீர்த்தனாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக் கொள்ள முடியாய் வளர்ந்து வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால்தான் ஆவியிலே நிறைந்த பாடல்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அறிந்து புரிந்து தெரிந்து எழுதிய பாடல்களாக இருக்கிறது. ஏன்னா ஆவியான நிறைப்பூட்டினதை இந்த வசனங்கள் மூலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக தேவன் விரும்புவது, எனது விளக்கு எரிய செய்யும் இருளை ஒளியாக்கி நீர், எங்கள் விளக்கை எரிய செய்யும் இருளை ஒளியாக்கிடும். இருப்போம் ஆமென். ஏன் அந்த வார்த்தை அந்த நமக்குள் உருவாகுகிறது? ஏன்னா தேவனை அறிகிற அறிவிலை கிட்டி சேரும்போது, வேதத்திலுள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறப்புமாகப்பா என்று வேண்டிக் கொள்ளும் போது, நாம் நித்தியமாக இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது, ஒன்றின் பின்னாக ஒன்றன் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் படித்து அன்றை முடித்து மீண்டும் படித்து மீண்டும் முடித்து மீண்டும் படித்து மீண்டும் முடித்து இப்படியாக தொடர்ச்சியாக மரண பரியந்தம் இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. ஏனால் வேதத்தில் அவ்வளவு கிருபையுள்ள வார்த்தைகள் இருக்குது. ஆகையால் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஏனால் அவர் நம்மை பலத்தினால் இடைக்கட்டி நம் வழியை செவையாக்கி வாழ வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனால் அவர் நம் கண்மலையும் நம் கோட்டையும் நம் அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் ரட்சிப்பின் கேடையும் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனால் கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. ஏனால் தேவன் நம்மளோடு கூட இருக்க நாம் பிரியப்பட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு நடக்க அவருக்கு இடம் கொடுத்தால், அவர் நம்முடைய பாதைகளிலே முன்பாக சென்று கோணலாய் சிவைகளாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 5:24 வாசித்தோம். என் வசனத்தை கேட்டு அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று. அதே இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் தேவன் என்ன சொல்லுகிறார். யோவான் 8:12 எடுத்து வாசிப்போம். மறுபடியும் தேவன் ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகின்றவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பாத்தீங்களா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் விரும்புகிறது, நீங்க இந்த உலகத்தில் இருக்கீங்க, ஆனால் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறது போல என்னை பின்பற்றுவதை இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஏனால் தேவனிடத்தில் கிட்டி சேர்கிற ஜனங்களுக்கு, தேவனை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க மனதுள்ளவர்களுக்கு தேவன் எப்பொழுது ஒளியாய் இருப்பார். அல்லேலூயா. உங்களை இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை உங்களுக்கு அடையும்படியாய் கிருபை செய்வார். அல்லேலூயா. தேவன் விரும்புவதெல்லாம் நான் ஒளியிலே இருப்பது போல நீங்களும் ஒளியிலே இருக்க வேண்டும் என்பதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகல்தான் யோவான் 17:2 எடுத்து வாசிக்கும் போது, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனை தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கும் நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் விரும்புகிறதெல்லாம் நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும்
அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டாக மாமிசமான யாவருமேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தீர் என்று தேவன் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் அளவு அவர் தன்னை தானே தாழ்த்தி மரண பரிந்து கொடுத்தார். ஆகையால் அவர் யோவான் சனகர், நான் உம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெற நீர் என்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறலாமா என்று கேட்டபொழுது தடை செய்யாதே, இது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது என்று அல்லேலூயா அவர் தன்னை தானே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆகையினால தான் அவர் தான் நமக்கு வழிய சத்திய ஜீவனமாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் அவர் சொல்லுகிறார், யோவான் 10:9 சொல்லுகிறார், அல்லேலூயா, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாத்தீங்களா எவ்வளவு கிருபையான வார்த்தை. இதுல என்ன ஏதாவது பாரம் இருக்கதா? ஏன் சொன்னார், என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வானே, என் வார்த்தையை பிடித்துக்கொண்டு என் பின்னே நட, என் வார்த்தையை முன்னிட்டு என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற மனதுள்ளவராய் மாறு. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய விரும்புகிறது எல்லாம் பிதாவுக்கு சித்தமானது தேவன் செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்து செய்ததை நாமளும் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. இதிலே பிதாவாக மகிமைப்படுகிறார். இதற்கு உதவி செய்யத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகல்தான் நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று. அல்லேலூயா. இதற்கு உதவி செய்யக்கூடியவர் யார்? நமக்கு பரிசுத்த ஆவியானவர், தேற்றாத வாழன். ஆகதான் நான் போவேனாகில் அவர் வருவது உங்களுக்கு நலமாயிருக்கும். அவர் சகல சத்தியத்தையும் நீதியை நியாயத்தையும் கண்டித்து உணர்த்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலங்களில் நம்மளோடு அசைவாடி கொண்டிருக்கிற காலம், இது கிருபையின் காலம். ஆகதான் அவர் வருவதற்கு, தேவன் வருவதற்கு முன்பாகவே நாம் ஆயத்தப்பட முடியாய், இந்த வேதத்தில் அதிசயங்களை காணும்படி நம் கண்களை திறக்கும்படியா நாம் ஜெபிக்க வேண்டுமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகதான் தேவன் சொல்லுகிறார், அதே 10:27-28 எடுத்து வாசிப்போம். யோவான் 10. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் என் பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை கைகளிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஆகதான் சொல்றார் தேவன் அவரிடத்தில் வருத்தப்பட்டு பாரசமான இடத்தில் வருகிற ஒருவரை புறம்பே தள்ளுவதில்லை. ஏன் சொன்னார்? அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பிதா குமார் பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகள் என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. பறித்துக் கொள்வதில்லை. அல்லேலூயா. தேவன் ஒரு நாள் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். ஏனால் தேவனை நாம் ஆமாண்டவரே, தேவனை நாம் அல்லேலூயா நம்பி தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்தவர் ஜனங்களுக்கு தேவனே ரட்சகர், தேவனே எங்கள் மீட்பர், தேவனே எனக்கு சகாயம், தேவனே எனக்கு சமாதான கர்த்தர், தேவனே எங்களுக்கு மீட்பு என்று அறிந்து உணர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேத வசனங்களை வாசித்து அதன்படி நடந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, ஒரு காலமும் அல்லேலூயா என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஒருவன் அவைகளை என் கைகளில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அல்லேலூயா. அங்கதான் அவர் சொல்லுகிறார் யோவான் 11:23 அல்லேலூயா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. பாருங்க, இம்மைக்கும் அருமைக்கும் சொந்தக்காரர் என்று நாம் சொல்லுகிறோமே, எதற்காக? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா.
ஆகையால் தான் அந்த விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஆகையால் விசுவாசியாதவர்களுக்கோ அவர்களுக்கு கேடு உண்டாக அவர்கள் வழிகளை அவர்கள் தேடுகிறார்கள் அல்லாமல் அல்லேலூயா அவர் கெட்டு போவதற்கு நான் காரணமாய் இல்லை. சாத்தானுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு, சாத்தானுடைய சத்தத்தை கேட்பதற்கு, சாத்தானுடைய சித்தத்தை செய்வதற்கு மனதுள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்யக்கூடும்? அல்லேலூயா. ஆனாலும் கிருபையின் காலம் ஒன்று உண்டு. இந்த காலத்திலே அல்லேலூயா மனம் திரும்பி மனம் பொருந்தி அல்லேலூயா என் பாவங்களை மன்னியமப்பா, எங்கள் பாவ நிமித்தம் என்னுடைய அக்கிரம நிமித்தம் அப்பா எனக்காக நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து அடக்க செய்ய 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திரே, நானும் உங்களை ஆண்டவரே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவங்களை கழுவுங்க, என் சாபங்களை நீக்கி, என் ரோகங்களை மாற்றி, என் அக்கிரமங்களை விடுதலை என்னாத இருங்க என்று வேண்டிக் கொள்ளும்போது அந்த ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகதான் அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று. அல்லேலூயா. அதே 11:26 சொல்லுகிறார். யோவான் 11:26 உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாத்தீங்களா எவ்வளவு கிருபை. அல்லேலூயா அல்லேலூயா. இரக்கமும் முறுக்கும் அல்லமும் நிறைந்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. சோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஆமாண்டவரே, அப்பா நீர் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்கலாம் நாங்கள் கீழ்ப்படியும்படியாய் இந்த காலங்களிலே எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆகலாம் ஆண்டவரே. அல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், தாங்குவார் இயேசுவே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே இயேசுவுக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் இயேசு மகிமை என்று எழுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். இயேசுவுக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் ஆமென் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார் இயேசுவே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழும் இயேசுவே சாவும் லாபமே, வாழும் இயேசுவே சாவும் லாபமே, இயேசு பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டுமே, இயேசு பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விரதவாக்கினோம், அதை நித்தமும் காத்து கொள்வோம். கிருபை தருகிறார் விரதவாக்கிடோம், அதை நித்தமும் காத்து கொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையே தருவான்,
தனக்காய் வாழாமல் தன்னையே தருவான். பரலோக சிந்தை கொண்டு இயேசுக்காய் பணி செய்யும் நாங்கள் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு இயேசுவுக்காய் பணி செய்வோம் நாங்கள் அனுதினமும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணை விட்டு எங்கள் கண்களை அகற்றிடோம், விண்ணை விட்டு எங்கள் கண்களை அகற்றிடோம். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணிடுவோம், மண்ணின் வாழ்வை குப்பையாய் எண்ணிடுவோம். விண்ணின் வார்த்தைக்கு எங்களையே தந்திடுவோம், உண்மை உள்ளவர் என்றழைப்பார். விண்ணின் வார்த்தைக்கு எங்களை தந்திடுவோம், உண்மை உள்ளவர் என்றழைப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், இயேசுவே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலுவை சுமந்தராய் என்று சீசனாகவும் என்று சொன்னது என்ன? சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு சுமந்த அந்த சிலுவை, பாரமான சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்மளோட பின்னணி வர அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் அனுதினமும் வாசித்து அதன்படி பின்பற்றி அதன்படி நடக்க பழகி கொள்ளுவோம். அல்லேலூயா. சீசனாகுவோம். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் வேதங்களை வாசிக்க 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 மரண பரியந்தம் உங்களுக்கு அந்த வாசிப்பதிலே நீங்கள் தியானம் செலுத்தும் போது அல்லேலூயா, அது எப்பொழுது? அதிகாலையில அல்லேலூயா, இருட்டோட அல்லேலூயா வேதத்தை வாசிக்க வேண்டும். உங்கள் வழிகள் எல்லாம் அதை நினைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளணும், வழிகள் எல்லாம் அவருக்கு சோத்திரம் செலுத்த வேண்டும். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் ஜீவனும் பலனும் அரணும் கோட்டையும் தஞ்சமும் அடைக்கலும் ஆபத்து காலத்தில் அனுகூலமாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளை. ஆக இந்த வார்த்தை நமக்கு பலனாய் இருக்கிறது. ஆகையால் இந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே வழிகள் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகி கொண்டால் தேவன் நிச்சயமாக இம்மைக்கு மறுமைக்கு அவர் சொந்தக்காரராய் இருக்கிறது, நம்மையும் சொந்தக்காரராய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஆகையால் தான் நாம் இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுதும் அவர் அந்த கிருபையை தந்து கொண்டிருக்கிறார். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறுவோம். தேவன் அதை விரும்புகிறார். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவனா இருக்கிறார். அவரை எல்லாமல் ரட்சிப்பு, மீட்பு, விடுதலை, சமாதான, சந்தோஷம் இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னவர் பிதாவுடைய சித்தங்களை திட்டங்களை நிறைவேற்றி தன்னைத்தான் தாழ்த்தி தேவனுடைய நீதி நிறைவேற்றிய பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினர் அவரே ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார் என்றால் நாம் எம்மாத்திரம் தேவ பிள்ளைகளே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் நன்றியோடு தேவனை சோத்தரித்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுதாமே இதற்கு உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் திறந்தருள்வாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்போது நாம் திருவிருந்து ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.